dear students, welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம்மில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த 3 சப்டிவிஷன்ஸையும் கிளியராக பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ். நமக்கு 2 இன்டிஜர்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? வெரிஃபை தட் எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அதை எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த கொஷினை தான் டினோட் பண்ணுது. ப்ராடக்ட்னா என்னதுன்னு சொல்லுவோம்? மல்டிபிகேஷன். டூ நம்பர்ஸ்னா இந்த டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 26 அண்ட் 91க்கு நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்னது? ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு என்னென்ன பேர்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க? 26 அண்ட் 91. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு அண்ட் தென் we have to verify the statement LCM into HCF is equal to product of two numbers. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? we have to find the prime factorization. Prime factorization for this two number 26 and 91. prime factorization கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதிக்கணும்? prime numbers எழுதிக்கணும். prime numbers எழுதிக்கலாம். 2 3 5 7 11 13 17 19 23 so on. ஓகே, நான் ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதிக்கிட்டேன். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 26 இருக்குது. 26க்கு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூசிங் லாங் டிவிஷன் மெத்தட். 26 இட் இஸ் த ஈவன் நம்பர். ஈவன் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக என்ன டேபிளில் வரும்? 1 2 டேபிளில் வரும். 2 டேபிளில் வரணும்னா ஒன்ஸ் பிளேஸில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கணும்? 0 2 4 6 8ங்கிற நம்பர்லாம் ஒன்ஸ் பிளேஸில் வந்தால் கண்டிப்பாக அந்த எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் என்ன டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். 2 டேபிளில் 26 வந்து ஹவு மெனி டைம்ஸ் வரும்? ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்துக்கலாம். 2ங்கிற நம்பர் இருக்குது. 2ங்கிற நம்பர் 2 டேபிளில் எப்போ வரும்? 1 டைம். 1 2s are 2. நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 6. 6ங்கிறது 2 டேபிளில் எப்போ வரும்? ஹவு மெனி டைம்ஸ்? 3. 3 2s are 6. இப்போ 26ங்கிற நம்பர் 2 டேபிளில் எப்போ வரும்? 13th டைம். 13 2s are 26. ஸோ 13ங்கிற நம்பர் வந்து நமக்கு என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ஸில் நான் என்ன எழுதியிருக்கேன்? 13ங்கிற நம்பர் எழுதியிருக்கேன். அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் வந்துருச்சுன்னா அது என்ன டேபிளில் மட்டும்தான் எழுத முடியும்? 13ங்கிற டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 13 போட்டுடலாம். 13 டேபிளில் எப்போ 13 வரும்? ஹவு மெனி டைம்ஸ்? 1 டைம்ஸ். ஸோ கீழே 1 வர எழுதிட்டா நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் முடிச்சிட்டோன்னு அர்த்தம். ப்ரைம் நம்பர்ஸே எனக்கு உள்ளே வந்து லாங் டிவிஷனில் வந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர்ஸ் 2 டேபிளில் தான் வரும். ஒன்று 13 ஒரு டேபிளில், இன்னொன்று 1 டேபிளில். 1ங்கிற நம்பரை நம்ம வெளியே போட முடியாது. ஏன்னா ஒன்லி ப்ரைம் நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம வெளியே போடணும். 1 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். அது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பருமே கிடையாது. ஸோ அதனால 1ங்கிற நம்பரை நம்ம வெளியே போட முடியாது. ஸோ கீழே நம்ம 1 உள்ள நம்ம 1 வர முடிச்சிட்டா அதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன எழுதுவோம்? 26 ஈக்குவல் டு 2 into 13. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 26க்கு. நெக்ஸ்ட் we have to find prime factorization for the number 91. 91
இப்போ 91ங்கிற நம்பர் வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல பாருங்க 1ங்கிற நம்பர் இருக்கு. 1 இஸ் அ ஆட் நம்பர் அண்ட் 1ங்கிற நம்பர் வந்தா கண்டிப்பா என்ன டேபிள்ல வராது? 2 டேபிள்ல வராது. நெக்ஸ்ட் என்ன டேபிள்ல செக் பண்ணலாம்? 3 டேபிள்ல செக் பண்ணலாம். 3 டேபிள்ல செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ட்ரை பண்ணணும். 91 நான் தனித்தனியா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை நான் ப்ளஸ் பண்ண போறேன். 9 + 1 எனக்கு என்ன கிடைக்கும்? 10. 10ங்கிற நம்பர் 3 டேபிள்ல வருமா? வராது. அப்ப 91ங்கிற நம்பரும் எனக்கு என்ன வரப்போறது இல்ல? 3 டேபிள்ல வரப்போறது இல்ல. The next prime number is 5. 5 டேபிள்ல 91 வருமா? நோ. ஒன்ஸ் பிளேஸ்ல எனக்கு என்ன இருக்கணும்? 0வும் 5வும் இருந்தா மட்டும்தான் எனக்கு 5 டேபிள்ல வரும். ஆனா இங்க 1 இருக்கு. ஸோ 5 டேபிள்லயும் வராது. நெக்ஸ்ட் நம்ம என்ன டேபிள்ல ட்ரை பண்ணி பார்க்க போறோம்? 7 டேபிள்ல நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 91 நான் எதால டிவைட் பண்றேன்? 7 ஆல் டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட் எடுத்துக்கலாம் 9. 7 டேபிள்ல 9 வருமா? ஆஹா. பிஃபோர் நம்பர் 8. 8ம் வராது. அதுக்கு 8க்கு பிஃபோர் நம்பர் 7. 7 தான் வரும். 1 7s are 7. இப்போ மைனஸ் பண்ணலாம். ஸோ 9ல நான் 7 மைனஸ் பண்ணா ரிமைனிங் இஸ் 2. நெக்ஸ்ட் டிஜிட்ஸை கீழே இழக்கலாம். நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் 1. 21ன்னு வந்திருக்கு. 21 7 டேபிள்ல வருமா? எஸ். 7 டேபிள்ல வரும். How many times? 3 times. 3 7s are 21. ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 21 வந்து 7 டேபிள்ல கண்டிப்பா வரும். How many times? 13 time. ஸோ இங்க என்ன டேபிள் போட்டுக்கலாம்? 7. 7 டேபிள்ல 91 எப்போ வருது? 13. 13 7s are 91. இப்போ அகைன் 13ங்கிற நம்பர் வந்திருக்கு. 13 is a prime number. prime number வந்தா அந்த நம்பர் டேபிள்ல தான் வரும். ஸோ 13 அப்படியே போட்டு 13 எப்போ 13 டேபிள்ல வரப்போகுது? 1 டைம். ஸோ 1 வந்துருச்சு. இதுக்கு மேலே ஃபர்தராக நம்ம மூவ் பண்ண முடியாது. ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். prime factorization for 91 is equal to 7 into 13. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சு இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? LCM அண்ட் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சத ஃபைனல் ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். 26க்கு நமக்கு என்ன கிடைச்சது? ஆன்சர் 2 into 13. நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 91. 91க்கு நமக்கு என்ன கிடைச்சது? 7 into 13. இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம LCM and HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈஸி HCF ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது HCF ஃபுல் ஃபார்ம் இஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். இந்த ரெண்டு இதுலையுமே காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு? 13ங்கிற நம்பர் இருக்கு. ஸோ 13 இஸ் அ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். அவ்வளவுதான். HCFனா ஒண்ணுமே இல்லை. The common prime factors find out பண்ணி எழுதிட்டா that is HCF. இதே இது common factors இல்லைன்னா நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணிப்போம்? 1ங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணிப்போம். 2 சைட்ஸுமே இங்க என்ன பண்ணுவோம்? 1ங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணும் போது 1 மட்டும் காமனா இருக்கும். அப்போ HCFோட வேல்யூவை நான் என்ன போட்டுருணும்? 1ன்னு போட்டுரும். HCFக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா 0ன்னு வேல்யூ போடக்கூடாது. HCFக்கு எப்பவுமே the வேல்யூ எனக்கு என்ன வராது? 0 வராது. ஸோ நெக்ஸ்ட் LCM ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். LCM is equal to காமன் ஃபேக்டர்ஸ் என்னது? காமன் ஃபேக்டர்ஸை நான் 1 டைம் போட்டுக்கிறேன். 13 is a common factor. 1 டைம் எழுதிக்கிறேன். ஸோ ரிமைனிங் நம்பர் லெஃப்ட் ஓவர் த நம்பர் காமன் ஃபேக்டர்ஸை தவிர்த்து எனக்கு ரிமைனிங் என்ன நம்பர்லாம் லெஃப்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? we are going to multiply. 13ஓட நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ரிமைனிங் நம்பர் இஸ் 2 7. ஸோ ரிமைனிங் நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு காமன் நம்பர்ஸை 1 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும்? LCM வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 13 into 2 7s are 14. பிக்கர் நம்பரை மேலே போட்டுக்கலாம். 14 13. இங்கே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன நம்பர் இருக்கு? 3. அப்போ 3 டேபிளால நான் 3 டேபிளை வச்சு 4ஐயும் மல்டிப்ளை பண்ண போறேன். 1ஐயும் 3 4s are 12. 1 கேரி. 3 1s are 1ஓட எவ்வளவு பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் we get the same number.
3 ones are, we get the answer is 3 and 3 plus 1, answer is 4. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 1ங்கிற நம்பர் இருக்கு. 1ஆல நான் எதை மல்டிப்ளை பண்ணணும்? 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1 4s are 4, 1 1s are, that is 1. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ளஸ் பண்ண போறோம். ஹியர் 2 அப்படியே நம்ம கீழே இறக்கிடலாம். 4 plus 4, that is 8. அடுத்து 1 அப்படியே கீழே இறக்கிடலாம். The answer is 182. So LCM answer is 182. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? LCM and HCF ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஃபைண்ட் த LCM and HCF கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இதுக்கு 26க்கும் 91க்கும் ரெண்டுக்குமே சேர்த்து நான் LCM and HCF ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்து என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை தட் LCM into HCF is equal to product of two numbers. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே எழுத போறோம். Next step is verify. We have to verify LCM into HCF is equal to product of two numbers. Okay, நம்ம என்ன LCM ஓட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? The LCM value is 182 and HCF value is 13. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா கொஷின்ல கொடுத்த நம்பர் தான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்னு சொல்றோம். கொஷின்ல நமக்கு என்ன நம்பர் கொடுத்தாங்க? 26. ப்ராடக்ட்னா எதை டினோட் பண்ணுது? மல்டிபிகேஷனை டினோட் பண்ணுது. இன்னொரு நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்க? 91. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடை நான் மல்டிப்ளை பண்ணி சேம் ஆன்சர் கொண்டு வரணும். சேம் ஆன்சர் வந்துருச்சுன்னா ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு. லெஃப்ட் சைடை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 182 into 13. 182 லெஃப்ட் சைடை மல்டிப்ளை பண்ணலாம். 182 into 13. into 13. 3 table first. 3 2s are 6. 3 8s are 24. 4 இங்க போட்டு 2 carry. 3 1s are 3. 3 plus 2 5. Next 1 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு மேல 182 நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதான். கரெக்டா ஒன்ஸ் பிளேஸை லீவ் பண்ணி 2 8 1. இப்போ ஆட் பண்ணலாம். 6 அப்படியே போட்டுக்கலாம். 4 plus 2 6. நெக்ஸ்ட் 8 plus 5 13. 3 இங்க போட்டு 1 கேரி. நெக்ஸ்ட் 1 plus 1 2. ஓகே, 182 plus 13 நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 2366 எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து ரைட் சைடை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ரைட் சைடில் எனக்கு என்ன நம்பர் இருக்கு? 26 into 91. நெக்ஸ்ட் ரைட் சைடை நம்ம இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம். பிக்கர் நம்பரை நம்ம மேலே போட்டுக்கலாம். அந்த பிக்கர் நம்பர் இஸ் 91. நெக்ஸ்ட் 26 மல்டிப்ளை பண்ணலாம். இங்க 6 டேபிள். 6 1s are 6. 6 9s are 54. 54. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 2. அப்ப நம்ம 2 டேபிளால 1ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம். 2 1s are, that is 2. 2 9s are 18. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணலாம் ப்ராடக்ட்ஸை. Here 6 அப்படியே கீழே வந்துரும். 4 plus 2 again 6. 5 plus 8, that is 13. 1 carry 2. ஓகே, இப்போ நான் ரைட் சைடில் 26 into 91 நான் மல்டிப்ளை பண்ணும் போதும் எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2366 எழுதிக்கலாம். 2366.
ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? சேம் ஆன்சர். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வெரிஃபை பண்ணியாச்சு. அப்ப வெரிஃபை பண்ண ஆன்சர் என்ன எழுதிக்கலாம்? therefore hence verified அப்படின்னு எழுதி நம்ம ஆன்சரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? பிரைம் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பிரைம் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபார் தி நம்பர் 26 and 91க்கு நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சு ஃபைனல் ஆன்சரை நம்ம அடுத்து எழுதிக்கிறேன். ஃபைனல் ஆன்சரை எழுதி ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஹெச்சிஎஃப்னா என்னது? காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் இருந்தா அதை எழுதிடலாம். காமன் பிரைம் ஃபேக்டர் இஸ் 13. காமன் இல்லைன்னா நம்ம என்ன எழுதுவோம்? 1ன்னு எழுதி ஆன்சரை முடிச்சிடணும். ஹெச்சிஎஃப் ஆன்சர் 0 போடக்கூடாது. அடுத்து எல்சிஎம்னா என்னது? காமன் டேர்ம்ஸை எழுதிட்டேன். காமன் டேர்ம்ஸை 1 டைம் எழுதிட்டு ரிமைனிங் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லா எழுதிட்டா தட் இஸ் ஆன்சர் ஃபார் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? வெரிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெரிஃபை தான் தேர்ட் ஸ்டெப். வெரிஃபைல எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னு எழுதிப்போம். அடுத்து எல்சிஎம் ஓட வேல்யூஸ் என்னது? 182 அண்ட் ஹெச்சிஎஃப் வேல்யூ இஸ் 13. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா கொஸ்டின்ல கொடுத்த ரெண்டு நம்பர்ஸ் தான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். தட் இஸ் 26 இன்டு 91. இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணி எனக்கு வர ஆன்சர் ஈக்குவலா இருந்தா இட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு நம்ம ஆன்சரை முடிச்சிடலாம். ஸோ வெரி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின்ல நமக்கு என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 510 அண்ட் 92ங்கிற நம்பருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணி அண்ட் தென் வெரிஃபை பண்ணணும். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிரைம் ஃபேக்டரைசேஷன் பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன நம்பர்ஸ்லாம் நம்ம ரீகால்ஸ் பண்ணிக்கணும்? பிரைம் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ரீகால் பண்ணிக்கணும். பிரைம் நம்பர்ஸ்லாம் எழுதிக்கலாம். பிரைம் நம்பர்ஸ் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23 so on. ஸோ பிரைம் நம்பர்ஸ்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 510. 510க்கு நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? 0 இருக்கு. 0வும் 5வும் இருந்தா என்ன டேபிள்ல வரும்? 5 டேபிள்ல வரும். டைரக்டா 5 டேபிள்ல ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். 5 டேபிள் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒன்ஸ் பிளேஸ்ல 0, 5 இருந்தா அது என்ன டேபிள்ல வரும்? 510 கண்டிப்பா என்ன டேபிள்ல வரப்போகுது? 5 டேபிள்ல வரப்போகுது. 5 டேபிள்ல ஒரு நம்பரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 டிஜிட் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு டிஜிட் 5 டேபிள்ல 5 எப்போ வரப்போகுது? 1 டைம். 1 5s are 5. அடுத்த டிஜிட் நான் 1 மட்டும் எடுத்துக்கலாமா? 1 மட்டும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா 5 டேபிள்ல ஸ்டார்டிங் நம்பரே எனக்கு என்னதான் வரும்? 5. 5க்கு கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 2 டிஜிட் சேர்த்து எடுத்துப்போம். ஒரே நேரத்துல 2 டிஜிட்ஸ் டிவிஷன்ல கீழே இறக்கும் போது நம்ம என்ன சேர்ப்போம்? 0 சேர்ப்போம். அதே மாதிரிதான் இங்க நான் ஃபர்ஸ்ட் 1 டிஜிட் எடுத்தேன். ஆனா அடுத்து 1 டிஜிட் எடுக்கும் போது எனக்கு 5 விட லெஸ் தானா இருக்கு. அப்ப நான் 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கிறேன். 2 டிஜிட்ஸ் எடுக்கும் போது நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 0 சேர்த்துட்டு அடுத்து 10 எப்போ வரும்னு பார்க்கலாம். 10 5 டேபிள்ல how many times வரும்? 2 times. 2 5s are 10. இப்போ 5 டேபிள்ல 110 வந்து எப்போ வரும்? எத்தனாவது டைம்ஸ் வரும்? 102 டைம்ஸ்ல எனக்கு என்ன வரும்? 5 டேபிள்ல 510 வரும். 102 5s are 510. ஓகே. இப்போ ஒன்ஸ் பிளேஸ்ல எனக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 2ங்கிற நம்பர் வந்திருக்கு. 0, 2, 4, 6, 8ங்கிற நம்பர் வந்தாலே கண்டிப்பா அது என்ன டேபிள்ல வரப்போகுது? 2 டேபிள்ல வரப்போகுது. ஸோ இங்க நம்ம 2 எழுதிக்கலாம். ஓகே. 2 டேபிள்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட் என்னால எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்டே 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். 2 டிஜிட்ஸ் எடுக்கும் போது எனக்கு 2 டேபிள்ல எப்ப 10 வரும்? how many times? 5 times. 5 2s are 10. அடுத்து நம்ம 2 டிஜிட்ஸ் தான் எடுக்கணும். ஆனா நமக்கு 1 டிஜிட் தான் இருக்கும் போது அந்த 1 டிஜிட்டை மட்டும் போட்டா போதும். 1 டிஜிட் என்ன நம்பர் இருக்கு? 2ங்கிற நம்பர் இருக்கு. 2ங்கிற நம்பர் 2 டேபிள்ல எப்போ வரும்?
ஒன் டைம். எப்ப நம்ம 0 ஆட் பண்ணுவோம்னா, ஒரு 1 டிஜிட் எடுத்துட்டு, அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் எடுக்கும்போது தான் 0 ஆட் பண்ணணும். இங்க நான் ஃபர்ஸ்ட்டே 2 டிஜிட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அடுத்து எனக்கு அங்க நம்பர் இல்ல. அப்பம்போது அந்த 1 டிஜிட்க்கு அப்படியே டைரக்ட்டா நம்ம ஆன்ஸர் போட்டா போதும். 0 எதுவும்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ 51ங்கிற நம்பர் வந்திருக்கு. 51ங்கிறது ஆட் நம்பர். எந்த டேபிள்ல வராது. எனக்கு 2 டேபிள்ல வராது. அடுத்து என்ன டேபிள்ல செக் பண்ணலாம்? 3 டேபிள்ல செக் பண்ணலாம். 3 டேபிள்ல வருதா வரலையான்னு பார்க்க என்ன பண்ணணும்? 51 பிளஸ் பண்ண போறேன். தனித்தனி டிஜிட்ஸ பிளஸ் பண்ண போறேன். 5 பிளஸ் 1 ஆன்ஸர் இஸ் 6. 6 வந்து 3 டேபிள்ல வருமா? எஸ். 6 3 டேபிள்ல வந்தா 51ம் என்ன டேபிள்ல வரப்போகுது? 3 டேபிள்ல வரப்போகுது. ஸோ 3 டேபிள்ல 51 எப்போ வருதுன்னு டிவைட் பண்ணியும் பார்க்கலாம். டைரக்ட்டாவும் நம்மளோட இதுல போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். 51ல 3 ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கிறேன். 3 டேபிள்ல 5 வராது. ஸோ 1 டைம் தான் வரும். 1 3s are 3. மைனஸ் பண்ண 5ல 3 போயிடுச்சுன்னா 2 ரிமைனிங். நெக்ஸ்ட் டிஜிட் தட் இஸ் 21. ஸோ 21 3 டேபிள் எப்போ வரும்? 7 டைம். 7 3s are 21. ஸோ எனக்கு என்ன வந்துருச்சு? ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 51 வந்து கண்டிப்பா 3 டேபிள்ல வந்திருக்கு. எப்போ? 17th டைம் எனக்கு வந்திருக்கு. ஸோ 17th டைம் எனக்கு என்ன வந்திருக்கு? 51 3 டேபிள்ல வந்திருக்கு. ஸோ எப்படி நம்ம டைரக்டா போடலாம்னா, டைரக்டா 3 டேபிள்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்குவோம். 5 வந்து 3 டேபிள்ல வராது. பிஃபோர் நம்பர் போடலாம். பிஃபோர் நம்பர் தட் இஸ் 4. 4ம் 3 டேபிள்ல வராது. அப்போ பிஃபோர் நம்பர் போடலாம். 3. 3 தான் வரும். 5 வராது. 3க்கு நான் 1 டைம் போட்டுடுறேன். ஏன்னா 3 வந்து 3 டேபிள்ல எப்போ வரும்? 1 டைம். ஆனா இங்க 5 இருக்கும். 3க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அப்ப அந்த 2ங்கிற நம்பர் எந்த டிஜிட் கிட்ட போகும்? 1க்கு முன்னாடி டிஜிட்ல போயிரும். அப்போ முன்னாடி போனா 21. 21 ஹவ் many டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ். இப்போ 17. இங்க பாருங்க 17 இஸ் a பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? அது அந்த 17 டேபிள்ல மட்டும் தான் வரப்போகுது. 17 டேபிள்லயும் 1 டேபிள்லயும். 1 வந்து நம்ம போடக்கூடாது பிரைம் ஃபேக்டரைசேஷன்லயும். ஸோ அதனால 17 டைரக்டா போட்டு 17 டேபிள் எப்போ வரும்? 1 டைம் அப்படின்னு 1 வந்துருச்சுன்னா நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். 510 is equal to 5 into 2 into 3 into 17. So first number find out பண்ணியாச்சு. Next number is 91. So 91க்கு நம்ம prime factorization கண்டுபிடிக்கலாம். 91. So 92. 92க்கு நம்ம prime factorization find out பண்ணலாம். ஒன்ஸ் பிளேஸ்ல 2ங்கிற நம்பர் இருக்கு. ஸோ ஈவன் நம்பர், அதுக்கப்புறம் 0 2 4 6 8ங்கிற நம்பர்லாம் வந்தா கண்டிப்பா என்ன டேபிள்ல வரப்போகுது? 2 டேபிள்ல வரப்போகுது. அப்போ நம்ம 2 எழுதிக்கலாம். ஸோ 2 டேபிள்ல எனக்கு 9 வராது. 9க்கு பிஃபோர் நம்பர் 8 வரும். 8 எப்போ வரும்? 4 டைம்ஸ். 8க்கு தான் நான் 4 டைம். 8க்கு தான் நான் 4 போட்டிருக்கேன். ரிமைனிங் எனக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 நம்பர். அந்த 1 வந்து எங்க போயிரும்? 2ங்கிற டிஜிட்ஸ்க்கு முன்னாடி போயிரும். அப்போ 1 2னா தட் இஸ் 12. 12 எப்போ 2 டேபிள்ல வரும்? தட் இஸ் 6 டைம். அகைன் இட் இஸ் ஈவன் நம்பர். ஒன்ஸ் பிளேஸ்ல எனக்கு 6 வந்திருக்கு. அப்போ எனக்கு என்ன வரும்? 2 டேபிள்ல அகைன் வரும். 2 டேபிள்ல 2 டேபிள்ல 4 எப்போ வரும்? How many times? 2 டேபிள்ல 4 எப்போ வரும்? How many times? That is 2 times. 2 2s are 4. Next number, next digit is 6. 6 எப்போ எனக்கு 2 டேபிள்ல வரும்? 3 times. So 23 2s are 46. இப்போ 23ங்கிற நம்பர் எனக்கு எதுல இருக்கு? பிரைம் நம்பர்ல இருக்கு. அப்ப பிரைம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம அதே நம்பர்ல போட்டுக்கலாம். அதே நம்பர் அந்த டேபிள்ல தான் வரப்போகுது. அந்த டேபிள்ல 23 டேபிள்ல 23 எப்போ வரும்? 1 டைம். முடிஞ்சது. பிரைம் ஃபேக்டரைசேஷன் 1 வர நம்ம முடிச்சுட்டா பிரைம் ஃபேக்டரைசேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதுனா போதும். 92 is equal to 2 into 2 into 23. ஸோ ஈஸி. பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பிரைம் நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். பிரைம் நம்பர்ஸ் ஒரு டேபிள வரிசையா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்தாலே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப். எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எது வேணும்? இந்த ஃபைனல் ஆன்சர் வேணும். இந்த ஃபைனல் ஆன்சரை நம்ம எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் பேஜ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன வந்துச்சு? 510க்கு நம்ம என்ன ஆன்சர் வந்துச்சு? 5 into 2 into 3 into 17. The next number is 91க்கு நம்ம prime factorization என்ன find out பண்ணோம்?
2 into 2 into 23. ஸோ இதில் ஃபஸ்ட்டு HCF ஆன்சர் போட்டுடலாமா ஈஸியாக? காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருந்தால் தட் இஸ் அ HCF. இதில் காமன் நம்பர்ஸ் எனக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. வேற எதுவும் காமனாக இருக்கா எனக்கு? 2 இங்கே எனக்கு 1 டைம்ஸ் தான் காமனாக இருக்குது. இங்கே 3யும் இல்லை, வேற எந்த நம்பருமே காமனாக இல்லை. அப்போ காமன் டேர்ம்ஸ் நம்ம என்ன எழுதிக்கலாம்? காமன் நம்பர்ஸ் இருக்கிறது தான் HCF ஆன்சர், அப்படியே போட்டுக்கலாம். HCFோட ஆன்சர் இஸ் 2. HCF ஆன்சர் நம்ம எழுதியாச்சு 2. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? LCM ஆன்சர். LCM ஆன்சர் என்ன பண்ணணும்? காமன் டேர்மை 1 டைம்ஸ் எழுதிக்கலாம். காமன் நம்பரை எத்தனை டைம்ஸ் எழுதுனா போதும்? 1 டைம். இப்போ ரிமைனிங் நம்பர்ஸை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ரிமைனிங் நம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். ரிமைனிங் நம்பர்ஸ் மேலே 5, 10க்கு எனக்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு? 5 இருக்கு, 3 இருக்கு, 17. அது எல்லாமே இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 92க்கு ரிமைனிங் நம்பர் இஸ் 2 into 23. ஸோ இந்த நம்பர்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 2 5s are எனக்கு என்ன வந்துடும்? 10. ஸோ 10 3s are 30. ஸோ ஸ்மால் நம்பர்ஸ் தானே, ஸோ எழுதிக்கலாம் நமக்கு டேரெக்டாக 30. 2 5s are 10, 10 3s are that is 30. 30 into 17 into 2 into 23. ஸோ இப்போ சிங்கிள் டிஜிட்ஸ் பண்ணிக்கலாமா? சிங்கிள் டிஜிட்ஸ் இல்லைனா ஃபர்ஸ்ட் இந்த 17 மல்டிப்ளை பண்ணிடுவோம். 0 விட்டுட்டு ஜஸ்ட் 3ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். காலம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 17 3s are பண்ணுவோம். 3 7s are 21, 2 carry, 1 3s are 3, 3 plus 2 that is 5, 51. ஸோ 51 இந்த ரெண்டு நம்பரே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு? 51. ஆனால் நம்ம 0 ஆட் பண்ணல, 0 ஆட் பண்ணிக்கணும். 5 10 into 2 into 23. ஓகே, நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணலாம்? 2ஆல் பண்ணலாம். 2ஆல் பண்ணால் 0வை நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 51ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணலாம். 51ஐயும் 2னா 1 2s are 2, that is 102. 102 கிடைச்சிருக்கு. 0வை நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 102ஓட நான் எதை மல்டிப்ளை பண்ணலாம்? 23ஐ மல்டிப்ளை பண்ணிடுவோம். 102ஓட நான் எதை மல்டிப்ளை பண்ணுறேன்? 23. 3 2s are 6, 3 into 0, 0ஓட எந்த மல்டிப்ளை பண்ணாலும் it is 0. 3 1s are 3. Next 2 table 2 2s are 4. 2 into 0 that is 0. 2 into 1 that is 2. So add பண்ணலாம் இதை ப்ராடக்ட்ஸை. 6 அப்படியே நம்ம கீழே இறக்கிடலாம். 0 plus 4 that is 4. 3 plus 0 3 and then 2. இதோட நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கணும்? 0 ஆட் பண்ணணும். 0 நம்ம ஆட் பண்ணல, ஸோ நான் 0வை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 23,460. இதுதான் எனக்கு எல்சிஎம்மோட வேல்யூ. HCF நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதுனா தட் இஸ் HCF. எல்சிஎம்ல தான் நமக்கு பண்ணும்போது இந்த மல்டிப்ளிகேஷன் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஏன்னா எல்சிஎம்ல காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நிறைய நம்பர்ஸ் வரும். அப்போ நம்ம ரஃப் காலத்தில் கொலாப்ஸ் பண்ணாமல் நீட்டாக ஒவ்வொரு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக எல்சிஎம் அண்ட் HCFோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ஸ் கண்டுபிடிச்சு அதோட ஆன்சரை எல்சிஎம் எழுதி எல்சிஎம் அண்ட் HCFோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? தட் இஸ் லாஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் வெரிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வெரிஃபிகேஷன். ஸோ எல்சிஎம் அண்ட் HCFோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. LCM into HCF is equal to product of two numbers. So LCM value நம்ம என்ன find out பண்ணோம்? LCM value is 23,460 and HCF value is 2. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா கொஷினில் கொடுத்த நம்பர்ஸை தான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்றாங்க. என்ன நம்பர்ஸ் கொடுத்தாங்க? 510 இன்ட்டு ப்ராடக்ட்னா இட் இஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் 92.
ஸோ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு சேம் ஆன்சர் வந்தா இட் இஸ் வெரிஃபைடு. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மல்டிப்ளை பண்ணலாம். ஜீரோவை விட்டுட்டு நம்ம மிச்சம் லாஸ்ட்டு ஒரு ஜீரோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2வால் பண்ணலாம். 2 6 are 12, 1 carry, 2 4 are 8, 8 plus 1 9. Next number multiply பண்ணலாம். Next number is 3, 2 3s are 6. Next number is 2, 2வால் multiply பண்ணணும். 2 2 2s are 4. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? ஆன்சரோட நான் என்ன ஆட் பண்ண மறந்துடக்கூடாது, ஜீரோ ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. ஏன்னா ஜீரோ நான் லீவ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதோட ஜீரோ ஆட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வந்திருக்கு? 46,920 இஸ் ஆன்சர். இப்போ நான் ரைட் சைடில் உள்ள வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும் போதும் எனக்கு இந்த ஆன்சர் சேமாக வரணும். ஸோ ரைட் சைடில் பண்ணலாம். ஜீரோ இருக்கிறத நம்ம ஜீரோ போட வேண்டாம். 51 எடுத்துப்போம். 51 92 எடுத்துக்கலாம். இப்போ 51 92னா இதில் எது பிக்கர் நம்பர்? 92 இஸ் அ பிக்கர் நம்பர். 51 நம்ம கீழே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 டேபிளில் மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர். ஒன்னோட நான் எதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும்? 2 அப்படி எழுதலாம். அடுத்து 1ஓட நான் என்ன பண்ணேன்? 92ங்கிறது அப்படியே. அடுத்து நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 5. அப்போ 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are 10. ஸோ 0 இங்கே போட்டு மேலே 1 கேரி. நெக்ஸ்ட் 5 9s are 45. 45 plus 1 that is 46. ஸோ இப்போ ஆட் பண்ணலாம். ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஹியர் 2 அப்படியே கீழே இருக்கலாம். 9 plus 0 that is 9 4 6 4. ஸோ இதோட நம்ம என்ன ஆட் பண்ண மறந்துடக்கூடாது? இந்த ஜீரோவை ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. ஸோ ஆன்சர் எழுதிட்டு நான் ஜீரோ ஆட் பண்ணுறேன். ஸோ ஜீரோ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 46,920. சேம் ஆன்சர் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ எனக்கு ரெண்டுமே எனக்கு சேம் ஆன்சர் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ செகண்ட் சம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் சம்மும் நான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வெரிஃபை பண்ணும் போது எனக்கு சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு சேம் ஆன்சர் வருது. ஸோ இன்னும் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் எனக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 336 அண்ட் 54க்கு ஃபர்ஸ்ட் நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். தேர்ட் சப் டிவிஷன் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நம்பர் பண்ண போகிறோம்? 300. அதுக்கு முன்னாடி என்ன எழுதிக்கணும்? ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதிக்கணும். ப்ரைம் நம்பர் இஸ் 2 3 5 7 and then 11 13 17 19 23 and so on. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். the first number is 336க்கு நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இட் இஸ் ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பாக என்ன டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். எழுதிக்கலாம். 2 டேபிளில் 3 வருமா? எனக்கு வராது. பிஃபோர் நம்பர் போயிடணும். பிஃபோர் நம்பர் இஸ் 2. 2க்கு நான் 1 போடுறேன். 2க்கு தான் 1 போட்டிருக்கேன். மிச்சம் ஒரு நம்பர் இருக்குது. அந்த ஒரு நம்பர் எங்கே போயிடும்? பக்கத்து டிஜிட்டில் போயிடும். பக்கத்து டிஜிட் 3. 3க்கு முன்னாடி ஒரு 1 போட்டால் 13. 13 வந்து எனக்கு வராது. 13 வராதுன்னா பிஃபோர் நம்பர் போவோம். 13க்கு பிஃபோர் நம்பர் தட் இஸ் 12. 12 எப்போ வரும்? 6 டைம்ஸ். 6 2s are 12. ஸோ நான் 12க்கு நான் வந்து 6 போட்டிருக்கேன். ஆனால் இங்கே 13 இருக்கு. அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன நம்பர் இருக்கு? 1. ஸோ அந்த 1ங்கிறது பக்கத்து நம்பரில் பக்கத்து டிஜிட்டில் போயிடும். தட் இஸ் 16. 16 2 டேபிளில் எனக்கு எப்போ வரும்? ஹவு மெனி டைம்ஸ்? 8 2s are 16. ஸோ 2 டேபிளில் நான் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அகைன் இட் இஸ் ஈவன் நம்பர். எனக்கு இதில் போட்டுக்கலாம். 2 டேபிளில் போட்டுக்கலாம். 2 டேபிளில் போட்டால் 16 எடுத்துக்கலாம். 6 ஏன்னா 1 எடுத்துக்க முடியாது. இட் இஸ் பிலோ 2. 2க்கு கீழே இருக்கிறதுனால நம்ம 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். 16 எப்போ எனக்கு வரும்? 8 டைம்ஸ் வரும். எனக்கு 8 எப்போ வரும்? 2 டேபிளில் தட் இஸ் 4 டைம்ஸ். இப்போ அகைன் எனக்கு ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ என்ன டேபிளில் வரும்? தட் இஸ் 2 டேபிள். அப்போ 8 எப்போ 2 டேபிளில் வரும்? 4 டைம்ஸ்.
4 எப்போ 2 டேபிளில் வரும்? தட் இஸ் 2 டைம். அகைன் 42 இஸ் a ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளில் வரும். 2 டேபிளில் வந்தால் 4 எப்போ 2 டேபிளில் வரும்? 2 டைம்ஸ். 2 எப்போ 2 டேபிளில் வரும்? 1 டைம். ஸோ 21. 21 is a odd number. So 2 டேபிளில் வராது. நெக்ஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணால் 3. எஸ் 3 டேபிளில் வரும். How many times? 7 times. So 7 3s are 21. இப்போ எனக்கு 7 வந்திருக்கு. 7 is a prime number. அப்போ அந்த 7ங்கிற நம்பரே 7 டேபிளில் மட்டும் தான் வரும். ஸோ 7 டேபிளில் 7 எப்போ வரும்? 1. ஸோ முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன எடுத்து எழுதணும்? ஆன்சர் எடுத்து எழுதலாம். 333 is equal to எனக்கு 2 எத்தனை 2s வந்திருக்கு? 4. 2 into 2 into 2 into 2 into 3 into 7. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 54. 54க்கு பண்ணலாம். 54 ஃபர்ஸ்ட் 4 எனக்கு இது ஈவன் நம்பர் தான். என்ன டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். 5 2 டேபிளில் 5 வராது. பிஃபோர் நம்பர் போனால் 4. 4 எப்போ 2 டேபிளில் வரும்? 2 டைம்ஸ். 4க்கு தான் நான் 2 போட்டிருக்கேன். அப்போ ரிமைனிங் எனக்கு 1 ரிமைண்டர் 1 இருக்கு. அந்த 1 எங்கே போகும்? 4க்கு முன்னாடி போனால் தட் இஸ் 14. 14 எப்போ வரும்? 7 டைம் 27. ஸோ 27 வந்து எனக்கு ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா நெக்ஸ்ட் 2 டேபிளில் வராது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பரில் ட்ரை பண்ணலாம். 3 டேபிள். 3 டேபிளில் 27 வருமா? எஸ் 3 டேபிளில் 27 வரும். அப்போ சைடில் 3 டேபிள் போட்டுக்கலாம். 3 டேபிளில் 27 how many டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ். நெக்ஸ்ட் 9 வந்து என்ன டேபிளில் தான் வரும்? 3 டேபிளில். 3 டேபிளில் 9 எப்போ வரும்? 3 டைம்ஸ். 3 3s are 9. இப்போ எனக்கு 3 வந்திருக்கு. 3 is a prime number. அப்போ 3 தான் எனக்கு வரும். 3 டேபிளில் வரும். 3 டேபிளில் 3 எப்போ வரும்? 1 டைம். ஸோ இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எனக்கு இந்த முடிஞ்சது 454க்கு. இப்போ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதலாம். 54 is equal to 2 into 3 into 3 into 3. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபார் 2 நம்பர்ஸ். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? LCM அண்ட் HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஸ்ப்ளிட் பண்ண ஃபைனல் ஆன்சரை நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 336க்கு நமக்கு என்ன கிடைச்சது? ஹவு many 2 கிடைச்சது? 2 into 2 into 2 into 2 4 2s கிடைச்சது. அது போக எனக்கு என்ன நம்பர்ஸ் கிடைச்சது? 3 into 7. ரைட். நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 54. 54க்கு எனக்கு என்ன கிடைச்சது? 2 into 3 into 3. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? நம்ம HCF ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். காமன் ரவுண்ட் பண்ணலாமா? எஸ் 2 காமனாக இருக்கு எனக்கு. சாரி 2 எனக்கு காமனாக இருக்கு. நெக்ஸ்ட் 3. இதை தவிர்த்து எனக்கு எதுவுமே காமனாக இல்லை. அப்போ காமன் நம்பர்ஸை மட்டும் எழுதலாம். we can take all the common numbers only for HCF. So common numbers எனக்கு என்ன இருக்கு? 2 and 3. So the multiply எழுதுனா that is 2 3s are HCF answer is 6. The HCF answer எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 6ங்கிற ஆன்சர் கிடைச்சிருச்சு. Next we have to find LCM. So LCMல என்ன பண்ணணும்? காமன் டேர்ம்ஸ் எல்லாம் 1 டைம்ஸ் எழுதிடலாம். 2 into 3. நான் காமன் டேர்ம்ஸ் எழுதிட்டேன். காமன் டேர்ம்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஓவர் த நம்பர். ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் என்ன நம்பர்ஸ்லாம் லெஃப்ட் ஆயிருக்கும் அதெல்லாம் எழுதி we are going to multiply. The remaining numbers-னா எனக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பரை பாருங்க. 336ல எனக்கு ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன இருக்கு? 3 2 இருக்கு. ஸோ இந்த 3 2 நான் மல்டிப்ளை பண்ண எழுதிடலாமா? 2 2s are 4. 4 2s are that is 8. 8. அடுத்த நம்பர் எனக்கு என்ன இருக்கு? 7. 7. ஸோ கீழே உள்ள நம்பர் ஃபார் 336க்கு நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நம்பருக்கு எழுதலாம் 54. 54 நம்பருக்கு காமன் நம்பர்ஸ்க்கு போட ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் த நம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்கு? 2 3 இருக்கு. 3 3s are that is 9. இப்போ நான் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணி எழுதுனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 2 3s are that is 2 3s are 6. 6 into 8 into 7 into 9. இந்த நம்பர்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 6 8s are 48 into 7 into 9. இப்போ 48 நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? 7ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். 48 7ஆல மல்டிப்ளை பண்ணா 7 8s are that is 56 6 5 carry. 7 4s are 28. 28 plus 5 that is 33. ஸோ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 336. இதோட நான் எதை மல்டிப்ளை பண்ணணும்? 9 மல்டிப்ளை பண்ண போகிறேன். 336ஓட
9 நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 9 6 ஆர் தட் இஸ் 54. 4 போட்டுட்டு 5 நான் மேலே கேரியில் போடுறேன். நெக்ஸ்ட்டு 9 3 ஆர் 27. 27ஓட நான் எதை ஆட் பண்ணணும்? 5 ஆட் பண்ணணும். 27 + 5 தட் இஸ் 32. 2 3 கேரி. நெக்ஸ்ட்டு 9 3 ஆர் 27. 27 + 3 30. ஸோ எனக்கு எல்சிஎம்மோட ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்கு? LCM is equal to எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 3024 is the answer. மல்டிபிகேஷன் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா LCM ஓட வேல்யூ ஈஸியாக இருக்கும். ஆனால் கரெக்டாக பண்ணணும். மல்டிபிகேஷன் பண்ணும்போது எந்த டூஸையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. கரெக்டாக ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணி அந்த ரஃப் காலம் போட்டு பண்ணுங்கள். கிளியராக பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கரெக்டாக வந்துடும். இப்போ எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வெரிஃபிகேஷன். லாஸ்ட் ஸ்டெப் வெரிஃபை. இப்போ என்ன வெரிஃபை பண்ணணும்? எல்சிஎம் இன்டு ஹச்சிஎஃப் is equal to product of two numbers. So LCM ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3024 into HCF value is 6. Next product of two numbers is question. நம்ம அந்த questionல என்னென்ன நம்பர்ஸ்க்குலாம் prime factorization கண்டுபிடிச்சோம்? 336 into 54. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்பவும் போல நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 3024 into 664 sir, that is 24. 4 போட்டுட்டு 2 that is carry. 6 2s are 12. 12 plus 2 14. 4 1 carry. 6 into 0 னா எனக்கு 0 தான் கிடைக்கும். 0 ஓட நான் கேரி 1 ஆட் பண்ணணும். 0 plus 1 0 ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? சேம் நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 6 எதோட மல்டிப்ளை பண்ணணும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 6 3s are that is 18. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 18,144 is the answer. ஸோ நெக்ஸ்ட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? நெக்ஸ்ட் நம்பர் என்னது? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 336. எதால மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 54 ஆல மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 டேபிள் வேணும். தட் இஸ் 4 டேபிள் 5 டேபிள். 4 6 are 24. 4 2 carry. 4 3s are 12. 12 plus 2 14. 4 1 carry. 4 3s are again 12. 12 plus 1 13. Next 5 table ஆல பண்ண போகிறோம். 5 6 are 30. 0 இங்கே போட்டுக்கலாம். 3 carry. ஸோ செகண்ட் கேரி வந்து செகண்ட் நம்பருக்கு போடுறோம். கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் 5 3s are 15. 15 plus 3 that is 18. 8 1 carry. 5 3s are again 15. 15 plus 1 that is 16. So we have to add the two products. 4 plus 0 4. 8 plus 3 11. 1 carry. Here 6 plus 1 7. 7 plus 1 8. இங்கே 1 மட்டும் தான் இருக்கு. அப்படியே 1 நம்ம கீழே போட்டுடலாம். ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு? சேம் ஆன்சர் 18,144. ஸோ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. therefore என்ன எழுதிக்கலாம்? hence verified அப்படின்னு சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த செகண்ட் சம்மில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்னு கொடுத்துருவாங்க. எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கொடுத்தாலே ஃபுல்லாக பிக்கர் நம்பருக்கு நம்ம ஸ்மால் கிளாஸில் படித்த மாதிரி எல்சிஎம்க்கு மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சோ, ஹச்சிஎஃப்க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 510 டேபிள் வரை கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப டிஃபிகல்ட்னால ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ரூல் தான் ஃபார் பிகர் நம்பருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருவோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு.
அடுத்து நம்ம ஃபைனல் ஆன்சரை எழுதி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF அண்ட் LCM கண்டுபிடிக்கலாம். HCF வந்து we can take all the common numbers, that is the HCF. LCM ன்னா என்ன பண்ணணும்? காமன் டேர்ம்ஸை ஒரே ஒரு டைம் எழுதிட்டு whatever left over the number we are going to multiply. The rest of the numbers we are going to multiply, that is the HCF. HCF and LCM find out பண்ணதுக்கு அப்புறம் final method we have to verify that. ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம்லாம் நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். LCM into HCF, relationship between the LCM and HCF, that is LCM into HCF is equal to product of two numbers. LCM ஓட வேல்யூ நமக்கு தெரியும், HCF ஓட வேல்யூ தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா கொஷின்லேயே அவங்க டூ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? அவங்க கொடுத்த நம்பருக்கு LCM அண்ட் HCF கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ற ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும் கண்டிப்பா. அதை தான் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம் இந்த செகண்ட் சம்ல. ஸோ ஸ்டெப்லாம் வெரிஃபைஸ்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்யூஷன்னு போட்டு ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்யூஷன்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதி அண்டர்லைன் பண்ணலாம். Prime factorization is the first method. Next என்ன பண்றோம்? LCM. Next அந்த ஆன்சரை எழுதி LCM and HCF கண்டுபிடிக்கிறோம். அதான் செகண்ட் மெத்தடா. ரஃப் காலம் நீட்டா போட்டு மல்டிபிகேஷன் கிளியரா பண்ணா கண்டிப்பா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். தேர்ட் ஸ்டெப் இஸ் வெரிஃபிகேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் இஸ் அ தேர்ட் ஸ்டெப். வெரிஃபிகேஷன் ஹெட்டிங் போட்டு நீட்டாக அண்டர்லைன் பண்ணி LCM அண்ட் HCF எழுதி LCMக்கு நேராக நம்ம கண்டுபிடிச்ச ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ, HCFக்கு கீழே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கிளியராக எழுதி மல்டிபிகேஷன் நம்ம ப்ராப்பராக கான்சென்ட்ரேஷனாக பதட்டப்படாமல் நீங்கள் மல்டிபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்யூஷன், நெக்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதி எண்ட் பண்ணும்போது ஹென்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு நீட்டாக சம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சம் தேர்ட் சம்மை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.